காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சர்க்கரை வியாதி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே யாருக்காவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் 2021 நடந்த ஆராய்ச்சிப்படி கிட்டத்தட்ட 74 மில்லியன் பீப்புள் அளவுக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 50% நபர்களுக்கு சர்க்கரை இருக்கிறதே தெரியலை அப்படின்னு அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ 2045 கிட்டத்தட்ட 124 மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சர்க்கரை நோய்க்கு என்னென்ன வகையான வாழ்வியல் முறை மாற்றங்கள் பண்ணணும், என்னென்ன உணவு முறை மாற்றங்கள் பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி சர்க்கரை நோய்க்கு காரணமாக இருக்குது? ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது டைப் 1 டைப் 2 இந்த மாதிரியான ஒரு வகைகளில் சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் இப்போ 10 வகையான டயபெட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கர்ப்ப காலத்தில் உண்டாகக்கூடிய டயபெட்டிஸு, ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கும்போது, முக்கியமாக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கும்போது வரக்கூடிய டயபெட்டிஸு, ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய டயபெட்டிஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே நம்மளுடைய சித்தர்கள் 21 வகையான மதுமேகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 21 வகையுமே ஒவ்வொரு நபருக்குமே அதனுடைய அறிகுறிகள் மாறுபடும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதற்கான மருந்துகளையுமே தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ரத்தத்தில் ஃபாஸ்டிங்கில் 100க்கு மேலே ரத்தம் இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரை இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா 180க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம சர்க்கரை வியாதி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி HbA1c அப்படிங்கிறது 6.2க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறோம். பட் எல்லா நபர்களுக்குமே நீங்கள் மருந்துகள்னு கொடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, ஸோ டயபெட்டிஸ் வந்த காலகட்டத்தில் நான் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போது எனக்கு அது கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போது அதே மாத்திரைகளை நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு கட்டுப்பாட்டில் இல்லை. அதே மாதிரியான ஒரு உணவு தான் நான் சாப்பிட்றேன், அதே மாதிரியான ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணுறேன். ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த மாத்திரையோட அளவு எனக்கு பத்தலை, மீண்டும் அடுத்த ஒரு மாத்திரையை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போகும் பொழுது, ஒரு 5-6 வருடத்துக்கு மேலே போகும்போது சர்க்கரை நோய்க்கே நம்ம ஒரு 5-6 மருந்துக்கு மேலே எடுத்துக்கிறோம். ஆனாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. ஸோ ஒரு 10 வருடத்துக்கு மேலே இன்சுலினை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது நம்ம மாத்திரைகள் சாப்பிட்றோம், உணவு நம்ம கரெக்டாக தான் எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் கூட பண்ணுறோம். ஆனாலும் கூட ஏன் ஒரு மாத்திரை அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து ஆரம்பித்து இன்சுலின் வரைக்கும் நம்ம போய் முடிக்கிறோம். ஸோ அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு நபருமே தனித்துவமானவங்க. ஸோ அவங்களுடைய உடல் தன்மை என்ன, அது வாதமா, பித்தமா, கஃபமா, இல்லை வாத பித்தமா, இல்லை அவங்களுக்கு வெளியேறக்கூடிய அந்த யூரினோட அந்த தன்மை எந்த மாதிரி இருக்குது, இதை பொறுத்து தான் சித்தர்கள் 21 வகையான நீரிழிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக உணவுப் பொருட்கள் என்னென்னலாம் சாப்பிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதே மாதிரி வாக்கிங் போனால் சர்க்கரை குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம். நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி சர்க்கரை நோயை உண்டாக்குது, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய அவேர்னஸ் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்கள்னு பார்த்திங்கன்னா 25 வயது, 28 வயது இந்த மாதிரி சமயங்களில் டைப் 2 வகையான டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டு, ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனோ, இல்லை அதாவது வேலை அப்படிங்கிறது மனதளவில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறது, இல்லை இந்த காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட உடலுக்கு எந்த விதமான ஒரு கேரும் கொடுக்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது. முக்கியமாக காலை உணவை தவிர்த்துடுறாங்க. ஸோ சமீப காலமாக நம்ம இளம் வயது நபர்கள் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது
காலை உணவு சரியாக சாப்பிட்றதில்ல. காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு அவசரமாக எந்திரிக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து வேலைக்கு போகணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 8 மணிக்கு தான் எழுந்து அவசரமாக வந்து கிளம்புறாங்க. ஸோ காலை உணவை தவிர்க்கிறாங்க. ஒரு 11 மணி போல் ஒரு பசி எடுக்கக்கூடிய அந்த நிலையில் ஏதோ ஒரு காஃபியோ இல்லை வந்து ஏதோ ஒரு குளிர்பானமோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. அதுக்கப்புறமா மதிய நேரத்துலையுமே அவங்களுடைய இந்த வேலை பளுவினால இல்லை அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் மதிய உணவை நல்ல ஒரு காய்கறிகளோடு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இல்லாமல் அவசரமாக ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு நிலை. இரவுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த பசிங்கிற ஒரு உணர்வு, அவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸே வருது. ஸோ அந்த சமயத்தில் கூட அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறது, அதுவும் முக்கியமாக டிவி பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ அந்த உணவை எடுத்துக்கிறது. ஸோ அந்த உணவில் என்ன ஒரு சுவை இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் கடகடன்னு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கூடவே வந்து அவங்களுடைய வேலை பளுவில் உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது சிறு வயதிலே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறத பார்க்குறோம். இந்த மாதிரி சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் பொழுது நாளடைவில் அவங்களுக்கு ஒரு 35 வயதிலே வந்து அவங்களுடைய கிட்னி பாதிக்கப்படுறது, அதே மாதிரி வந்து கண் பார்வை நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறது. ஸோ சிலருக்கு நரம்புகள் பாதிக்கப்படுறது, அதுவும் வந்து இளம் வயதினருக்கு வந்து ஆண்மை குறைவு உண்டாகிறது, பெண்களுக்கு வந்து குழந்தை பேரில் வந்து தாமதம் உண்டாகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உணவை எப்படி எடுத்துக்கிறோம், என்னென்ன உணவு எடுத்துக்கிறோங்கெல்லாம் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுருக்கோம். நிறைய பேர் வந்து ராகி எடுத்துக்கிட்டால் வந்து சர்க்கரை குறையும், சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டால் சர்க்கரை குறையுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவை எந்த அளவுக்கு நம்ம மென்று சாப்பிட்றோம். ஒரு கவளம் உணவை குறைஞ்சபட்சம் 10 முறையாவது நம்ம மென்று சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய செரிமானம் வந்து வாயிலே வந்து தொடங்கிடும். ஸோ நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் வந்து கார்போஹைட்ரேட்டை செரிமானமாக்க தொடங்கும். அந்த மாதிரி செரிமானமாக்கும் பொழுதே இந்த உணவு வந்து உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்லும் பொழுது நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு, முன் சிறுகுடல் பகுதிக்கு எல்லாமே வந்து ஒரு சிக்னல் போகும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இந்த உணவில் இந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது, இந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்குது, இந்த அளவுக்கு கொழுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய வயிற்று பகுதிக்கும் முன் சிறுகுடல் பகுதிக்கும் கொடுக்கும்போது அங்கே செரிமானத்துக்கு தேவையான அந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து உருவாக தொடங்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கடகடான்னு வந்து உணவை எடுத்துக்கும் பொழுது ஸோ வயிற்று பகுதியில் அந்த அமிலம் சரியாக சுரக்கிறதுக்கான ஒரு நேரமும் நம்ம வந்து கொடுக்கறதில்ல. அதே மாதிரி முன் சிறுகுடல் பகுதியில் தான் நமக்கு வந்து கொழுப்பு செரிமானம் நடக்கும். ஸோ அதற்கான ஒரு டைமும் கொடுக்காதனால உணவு ரொம்ப நேரம் வயிற்றிலே வந்து தேங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு செரிமான கோளாறுகள் உண்டாகுது. இது வயிற்றில் வந்து ஆமம் வந்து அதாவது நச்சுக்கள் வந்து தேங்க ஆரம்பித்து நாளடைவில் உங்களுடைய இந்த பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தினுடைய செயல்பாடு வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரத்தத்தில் தொடர்ந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அதனுடைய செரிமானம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்று பகுதிக்கு தேவையான அந்த சிக்னலும் அதே மாதிரி முன் சிறுகுடலுக்கு தேவையான அந்த சிக்னலும் போகிறதுனால உங்களுடைய அந்த செரிமான நீர்கள் என்சைம்ஸ் எல்லாமே கரெக்டாக சுரக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை நோய் வரதை தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது. ஸோ நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவாக ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாக் போகிறீங்க, அதுவும் வந்து சன்லைட்டு உடம்புல படுற மாதிரி ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய உடம்புல முதல் 20 நிமிஷம் நீங்கள் அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடோட அந்த கேலோரிஸ் தான் வந்து பர்ன் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வந்து உங்கள் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, அதே மாதிரி வந்து நம்மளுடைய கல்லீரலில் சேமித்து வச்சுருக்கக்கூடிய கிளைக்கோஜன், இது எல்லாமே வந்து உடம்புல அது சர்க்கரையாக மாற்றப்பட்டு தசைகளுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 45 நிமிஷம் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது நல்லது. கூடவே இளம் வயதினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அது தசைகளுக்குள்ளே குளுக்கோஸ் போகிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதை தவிர்த்துக்கலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்களில் 80% நபர்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து சர்க்கரை நோயை உண்டாக்குது. எண்ணங்கள் எப்படி சர்க்கரை நோயை உண்டாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நாள் முடியும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 விஷயம் செய்யணும்னு நம்ம யோசிச்சுருந்துருப்போம். 9 விஷயங்களை ரொம்ப அழகாக நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிருப்போம். ஒரு விஷயம்
வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை சரியான சூழ்நிலை அமையாத காரணத்தினாலேயோ அந்த வேலையை வந்து நம்மளால் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி 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 யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி ஏன் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியல, இதை செய்யலைன்னா என்ன ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனை வரும், இல்லை இந்த ஒரு விஷயத்தை செய்யாததுனால இன்றைக்கி நாளே எனக்கு வேஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது உங்கள் உடல் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஸோ அவர் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது இரவு முழுவதுமே நம்மளுடைய உடம்புல வந்து சர்க்கரை வந்து கல்லீரலேருந்து தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தொடர்ந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாளடைவில் ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதில் அதிகப்படியான எதிர்மறையான எண்ணங்கள், அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக, இல்லை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் உண்டான பயங்கள், ஃப்யூச்சரை நினச்சி நம்ம வந்து வருத்தப்படுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட எண்ண ஓட்டங்களில் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நான் வந்து மருந்துகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறேன் டாக்டர், ஆனாலும் கூட வந்து எனக்கு சர்க்கரை சரியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருப்திகரமான மனநிலையில், ஓகே ஒரு 9 விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், இந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு முக்கியமாக இரவு நேரத்தில் வந்து அதிகரிக்காமல் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்லீரலும் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ 4வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள். ஸோ இப்போல்லாம் காலையில் எழுந்தவுடனே நம்ம வந்து காஃபி டீ குடிக்கிற ஒரு வழக்கம் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த காஃபி டீ அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து இம்மீடியட்டாக அட்ரினலின், கார்டிசாலோட அளவை வந்து அதிகரிக்கிறதுனால ஸோ நிலைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா சோர்வாகும் பொழுதெல்லாமே வந்து நம்ம மீண்டும் மீண்டும் காஃபி டீ எடுத்துக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து இன்சுலினோட செக்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது நம்ம வந்து கேப் விட்டு நம்ம அடுத்த உணவை இல்லை அடுத்த சிற்றுண்டியை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழித்து 11 மணிக்கு நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 மணிக்கு மேலே நம்ம வந்து மதிய உணவு எடுத்துக்கலாம். ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் வந்து நம்ம ஏதாவது சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ நைட் உணவை வந்து நீங்கள் ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து முடிச்சிடுறது நல்லது. ஸோ நைட் 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள். ஸோ மூலிகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சர்க்கரை வந்து எனக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இல்லை வந்து எனக்கு சர்க்கரை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நீங்கள் எடுத்துகிட்ருக்க மருந்துகளோடையே நான் சொல்லக்கூடிய இந்த சூர்ணத்தை நீங்கள் வீட்டிலே வந்து தயாரித்து பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கருவேப்பிலை வந்து நல்லா முற்றின கருவேப்பிலையாக வந்து நீங்கள் எடுத்து நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்து சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள், அது கூட வெந்தயம், இது 3மே வந்து நீங்கள் நிழலில் காய வச்சுட்டு அதே மாதிரி வெந்தயத்தை லைட்டாக வறுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து சிறு குறிஞ்சான், அதே மாதிரி நாவல் கொட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதையும் வந்து நிழலில் வந்து காய வச்சு அதை வந்து நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 6 பொருட்களையுமே வந்து சரிசமமாக எடுத்துட்டு இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு காலை இரவு 2 வேளையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உணவுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வெதுவெதுப்பான வெந்நீரோடு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய இந்த சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த சூர்ணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அது சர்க்கரை நோயாக மாறாமல் நீங்கள் தடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இது கூட வந்து எனக்கு ரத்த அழுத்தமும் வந்து இருக்குது, இதய சம்பந்தமான நோய்களும் இருக்குது அப்படிங்கிறவங்க மருதம் பட்டையும் வந்து கூட சேர்த்து நீங்கள் இதை வந்து பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மூலிகைகள் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சர்க்கரையோட பக்க விளைவுகளையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக ஒரு 45 நிமிஷம் வந்து வாக்கிங், அது இளம் வயதினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மசில் பில்டிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். உங்களுடைய எண்ணங்களை வந்து முறைப்படுத்துங்க. முக்கியமாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருப்திகரமான ஒரு மனநிலையில் வந்து இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களோட நீங்கள் நான் சொன்ன இந்த ஒரு மூலிகைகள் சேர்ந்த பவுடரும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.